ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு, ஸோ ஒரு நபர் நீங்கள் அந்த நபரை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க உண்மையாகவே உங்களை விரும்புகிறாங்களா? டூ தே ரியலி லவ் யூ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் அவங்க மனசில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா இல்லை என்ன திங்கிங்கில் இருக்காங்க? எஸ், 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1 இந்த ப்ளூ கலர், பைல் நம்பர் 2 இந்த டைஸ் வச்சிருக்கேன். இது நம்பர் 6 அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த டைஸ் வச்சுட்டு இந்த பைலை சூஸ் பண்ணிக்கலாம். பைல் நம்பர் 3 இந்த பிளாக் கலர் பிரேஸ்லெட். ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். பிகாஸ் இதெல்லாமே ஜென்ரல் ரீடிங், ரைட்? ஸோ ஒரு பைலுக்கு மேலே கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். எஸ், பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ டு தே ரியலி லவ் யூ, உண்மையாகவே விரும்புகிறாங்களா இல்லை என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 கார்ட் டூ மச் ஆஃப் ஜம்ப் ஆகுது. எனர்ஜி வாஸ் ஸோ ஹை. ஓகே, 2 கார்டு ஜம்ப் ஆயிடுச்சு. I'll take this. ஓகே, நியூ பிகினிங். ஸோ உண்மையாகவே வந்துட்டு லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், அவங்க ஃபீலிங்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், எஸ், ஆக்சுவலி வந்துட்டு மேபி லைக் உங்கள் 2 பேருக்குள்ளாரையும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், கேரக்டர் வைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் தான் வந்து இருக்கும். மல்டிபிள் சான்சஸ் தெரியுது. இது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரியெல்லாம் இருக்காது. அதாவது முன்ன பின்ன மாதிரி தான் இருக்கும். திடீர்னு சண்டை போடுறது, திடீர்னு பேசாம போறது, அப்புறம் வந்து மறுபடியும் பேசுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கதான் வாய்ப்பு. அண்ட் ஆல்சோ நிறைய ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. பட் ஆனாலும் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நபர் வந்துட்டு எஸ், ரொம்ப கைண்ட் ஆஃப் ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. அதாவது ஒரு ஃபீலிங்ஸும் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் வேற, வெளியில வந்து சொல்லணும்னு நினைக்கிறது வேறையா இருக்கு. பட் ஆனால் இந்த வரக்கூடிய நாட்கள்லையும் சரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கேப் அண்ட் ஸ்பேசஸ் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு பிரிவுக்குன்ற மாதிரி அவங்க நினைக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்பேஸ்ன்னு இருக்கலாம். லைக் லவ் ஒரு பக்கம், கெரியர் ஒரு பக்கம், லைஃப் ஒரு பக்கம்ன்ற ஒரு கால்குலேட்டிவ் டெசிஷன்ஸ் அவங்க எடுத்து வச்சிருக்க மாதிரியும் காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு டெசிஷன் தான் வந்து சொல்ல முடியும். பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு யூ, நீங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷ்னல் கேரக்டராக இருக்கலாம், சென்சிட்டிவாக இருக்கலாம். ஒன்ஸ் ஒரு பர்சன் லவ் பண்ணாங்க, நீங்கள் லவ் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க 100% உங்களுக்கு கவனம் கொடுக்கணும், 100% டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்து அவங்களோட மனசில் லவ் இருக்கு உங்கள் மேலே, பட் அது எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்மளாலே சொன்ன மாதிரி 2 பேருமே கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ரொம்ப 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஓவர் திங்கிங்கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் தர் இஸ் அ நியூ பிகினிங் சான்சஸ் இருக்கிறதுனால யூ கேன் எக்ஸ்பெக்ட். இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு எப்படி இருந்தாலும் கூட ஒரு ஒன்ஸ் அகெயின் இன்னொரு சான்ஸ், இன்னொரு நியூ பிகினிங் எதிர்பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ எவ்ரி டைம் வந்துட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்ச நாள் கேப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் கம்பேக்ஸ் தான் நிறைய இருக்கும் போல உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில்.
அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வருது. இங்க என்ன அப்படின்னா பைல் நம்பர் 1, I'll take one more. True love, yes. True love. அதுதான் இந்த ஒரு லவ் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் நிறையா இருக்கும், ஒரு கம்பேக்ஸ் நிறையா இருக்கும். பட் ஆனால் இது ஒரு ட்ரூ லவ்வாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெரி மெச்சூர்ட், அவ்வளோதான். பைல் நம்பர் 1 மேபி லைக் நீங்க வந்துட்டு முன்னாடி இருந்த மாதிரியே பிகினிங்ல இருந்த மாதிரியே ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா எதர் அந்த பர்சன் மாறி இருக்கலாம், ஆப்போசிட்ல இருக்கவங்க, இல்லைன்னா அவங்களோட எண்ணங்கள் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் வந்துட்டு மாறி இருக்கலாம். பட் லவ் இருக்கா அப்படின்னா இருக்குங்கிற மாதிரி தான் வந்துட்டு சைன் காமிக்குது. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 1க்கு சம்வேர் மனசுக்குள்ளார எஸ் அவங்க வந்து இன்னும் அந்த லவ் வச்சிருக்காங்கன்ற தாட் இருக்குதான். பட் ஆனாலும் இந்த ஓவர் திங்கிங் இருக்குல்ல, அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு எமோஷன்ஸ், அதுதான் வந்துட்டு நீங்க கரெக்டா யோசிச்சாலும் உங்களை வந்து தடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. remember to love yourself first. True love will follow naturally. அதுதான் சொல்றாங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த கன்ஃபியூஷன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு உங்க லவ் மேல நீங்க ட்ரஸ்ட் வைக்கணும். அதே மாதிரி உங்களை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு லவ் பண்றீங்களோ அந்த லவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கலி உங்களை அந்த ட்ரூ லவ்வை வந்து அட்ராக்ட் பண்ணும். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எமோஷன்ஸ் தான் அதிகம் தெரியுதே தவிர லவ் கொஞ்சம் வந்து எமோஷனல் சென்சிட்டிவிட்டி, அந்த ஓவர் திங்கிங் அளவுக்கு லவ் வந்து காமிக்கல. சம்மேர் அது வந்து ஓவரா டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது கண்டிப்பா நீங்க அதை வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, ஸோ அவங்க உங்களை லவ் பண்றாங்களா இல்லையான்ற 1000 குழப்பங்கள் இருந்துச்சுன்னா இருக்கு. பட் அந்த அப்ரோச் பண்ற விதங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டாக வந்து சோஃபார் இருக்கு. இன்னும் வந்து அது கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க ஓவர் திங்கிங் பண்ணாம ஜஸ்ட் அந்த லவ் வைப்ரேஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ட்ரஸ்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு பார்ப்போம். எஸ், பைல் நம்பர் 2 உண்மையிலே அவங்க உங்களை விரும்புகிறாங்களா? வாட் இஸ் தி ஆன்சர்? பைல் நம்பர் 2. Trust. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அந்த நபர், நீங்க நினைக்கிற அந்த நபர், உங்க பார்ட்னர், ஸோ உங்களை வந்துட்டு லவ் பண்றாங்களா, உங்க மனசுலயும் நீங்க வச்சிருக்கிற லவ் மாதிரி இருக்குதா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் இல்லையா பைல் நம்பர் 2க்கு. உங்களுக்கு டிவைன் கொடுக்குற ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஓவர் திங்கிங் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு மேபி இது வந்து நிறைய ஒரு லைக் அ பசில் மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் இது ஒரு மேரேஜ் வரைக்கும் போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் இந்த பாண்டிங் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய தான் வந்து காமிக்குது. பட் ஆனால் வந்துட்டு ட்ரஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும். எஸ்பெஷலி வரக்கூடிய டேஸ்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2026ல கூட நிறைய ஒரு மாற்றங்கள் வந்துட்டு வரலாம். அதாவது பாண்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பட் ஆனால் சேஞ்சஸ், எஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா மேரேஜ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்சல்யூட்லி அதே தான், மேரேஜ்க்கான கார்டே தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பாண்டிங் மேரேஜ் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சான்சஸ் இருக்கு. ஒரு டீப்பர் ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ராமிசஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இயர்ல டெஃபினெட்லி ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும். எந்த ஒரு
போராடியாவது வந்துட்டு கண்டிப்பா வந்து இது மேரேஜ் வரைக்கும் போகும். அதுக்கான பிளெஸிங்ஸ் நிறையவே இருக்கு. அண்ட் ஒரு நியூ லைஃப் நீங்களும் அந்த பர்சனும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்குமான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள இப்போ மேபி லைக் நீங்க வந்து அந்த பாண்டிங்ல நிறைய டவுட் இருக்கு, நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. உண்மையிலே அவங்க வந்து லவ் பண்றாங்களா, இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்ற குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் வந்துட்டு டிவைன் கொடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து எஸ், லவ் இருக்கு, பட் லைக் அ பசில் மாதிரி அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு குழப்பங்களையும் கொடுக்கும். பட் there is a high chances. Okay, very good energy. And also if you're married, நீங்க ஆல்ரெடி மேரிடான ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா கூட இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ரிலேஷன்ஷிப்ல அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கைங்கிறது 2 சைட்ல இருந்து வரணும். ஓகேவா? பிகாஸ் ஒரு பர்சன் நம்புறாங்க, இன்னொரு பர்சன் வந்துட்டு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னதான் லவ் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கைன்றது இல்லாத மாதிரி காமிக்கிறதுனால ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஒரு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் வந்து காமிக்குது. சர்ப்ரைஸ். எதிர்பார்க்காத சர்ப்ரைசஸ் இருக்கும் பைல் நம்பர் 2 லைஃப்ல. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேபி லைக் உங்க பார்ட்னர் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், இல்லை நீங்க அந்த பர்சனுக்கு அந்த சர்ப்ரைசஸ் கொடுக்கலாம். பட் மோர் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி, நிறைய ஹோப் தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவ்வளோ நாள் நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு குழப்பங்கள், ஒரு டார்க் எனர்ஜி தெரிஞ்சாலும் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹோப் வர, ஒரு நம்பிக்கைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. 2026 நல்லா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ இந்த நம்பரும் பாருங்களேன், நம்பர் 6. ஸோ ஐ டேக் இட் அஸ் 2026. ஓகேவா? ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு கனெக்ஷன்ல தான் வருது. பட் என்ன அப்படின்னா வந்து ஆல்தோ வந்து நீங்க நல்ல ஒரு மூமெண்ட்ஸ், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட சுத்தி இருக்கிற எனர்ஜி ரொம்ப கவனமா இருக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா நல்லது. உங்களை சுத்தி ரொம்ப நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க, ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுற நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மத்தியில கவனம். ஏன்னா என்னதான் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆனாலும் கூட சுத்தி இருக்கிறவங்களால வந்துட்டு கண்டிப்பா ஒரு பிரிவினையோ ஒரு குழப்பங்களோ வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால சுத்தி இருக்கிற எனர்ஜி ஷுட் ஆல்சோ பி கலர்ஃபுல் அண்ட் நல்ல பாசிட்டிவா இருந்தா பெட்டர். ஓகே, அண்ட் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பீஸ்ஃபுல்லான எனர்ஜி 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது மோரலஸ் வந்து உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும் சொல்லலாமே. See, 2026 is very good, especially இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஒரு சில பேருக்கு ஃபார் ரேர் சான்சஸ், பட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு லவ் இன்னும் கொஞ்சம் ஒரு உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ற அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும். ஓகேங்களா? பட் 26 is good for pile number 2. Okay, so that's all for pile number 2. Thank you. Okay, wait. pile number 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு ஸோ அந்த நபர் உண்மையிலே உங்களை விரும்புகிறாங்களா? Manifesting miracles, my beloved. Your dream is soon to become reality. Trust your heart and continue to follow its guidance. Though we may be physically apart, spiritually we are always united for love, transcends space and time. Nothing is missing. So இதுவுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஐ திங்க் வந்துட்டு 2 பேருமே ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. எய்தர் நீங்க அந்த நபரை மிஸ் பண்றீங்க, இல்ல அந்த நபர் உங்களை மிஸ் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா வெளிப்படையா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல, அப்படிதான் வந்து எனர்ஜி காமிக்குது. லைக்
ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்துட்டு இன்னும் ஓப்பனா வந்துட்டு ஷேர் பண்ணலையோ, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அதை ஹிடன்ல இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனா வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா என்ன ஒரு கனவுகள் இருந்துச்சோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வரக்கூடிய நாட்கள்ல அது ரியாலிட்டிக்கு வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் அதுக்கான பாசிட்டிவ் சைன்ஸ் தான் வந்து காமிக்குது. அண்ட் இந்த ஒரு பாண்டிங் மேபி நோ கான்டாக்ட் இல்லைன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்க பாசிபிள் இருக்கு. லைக் இல்லைன்னா உங்க பர்சன் வேற ஒரு வேலைக்காக வெளியூர்ல இருக்கிறதோ இல்ல வெளிநாட்டுல இருக்கிறதோ இல்ல ரொம்ப அதர் ஸ்டேட் அது மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அடிக்கடி மீட் பண்ணிக்கிற மாதிரியான பாண்டிங் கம்மியாக தான் காமிக்குது. அண்ட் ஈவன் இன்ஃபேக்ட் ஒரே பிளேஸ்ல இருந்தாலும் கூட அடிக்கடி மீட் பண்றதுக்கான ஒரு விஷயம் இல்லாத மாதிரி இருக்கு. பட் தெர் இஸ் அ லவ் இருக்கு. பட் அதை தாண்டி வந்து மற்ற ஒரு கமிட்மெண்ட் மற்ற ஒரு ப்ரையாரிட்டிஸ்னால இந்த ஒரு கேப் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. பட் ஆனால் வந்துட்டு ஆல்தோ வந்து உங்களுக்கு உங்கள் ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும்னு ஒரு மெசேஜ் வந்தால் கூட சம்திங் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப வந்துட்டு ஒரு பதட்டம் தெரிய வரக்கூடிய நாட்களில் ஆல்தோ வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு பதட்டம் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து எதிர்பார்க்கலாம் பைல் நம்பர் 3 கிட்ட. I'll take one more. You got test. Okay. I think வந்துட்டு இந்த டைம்ல எய்தர் உங்களுக்கு இல்லைன்னா அந்த நபருக்கு ஒரு ஒரு ப்ரப்போசல் இல்லைன்னா ஒரு அஃபேர் ஆல்சோ எதிர்பார்க்கலாம். இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் வே ஆஃப் டெஸ்டிங்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து உங்கள் லவ்வை டெஸ்ட் பண்ணுறதுக்குமான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் நிறைய வந்து ஆல்தோ தெர் இஸ் அ லவ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு டூ மச் ஆஃப் டாமினேட்டிங் எனர்ஜி காமிக்குது. இன்னொன்று வந்துட்டு லைக் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அரவுண்ட் சுற்றி அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி அந்த உங்களுக்கான அந்த ட்ரீம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எஸ், நீங்க ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும், பட் அதுக்கு நிறைய சேலஞ்சஸை தாண்டி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ரிகார்டிங் இது சம்மந்தமா. பட் ஆனால் அதெல்லாம் சால்வ் ஆகுன்ற ஒரு மெசேஜும் வருது. லைக் இதெல்லாம் ஏதோ ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஃபவுண்டேஷன் சம்திங் எனக்கு அந்த ஒரு ஐ திங்க் வந்து 2026 வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். எஸ்பெஷலி உங்களோட லவ் லைஃப்ல அது வந்து ஃபாரெவராக இருக்கும். பட் அது உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். பட் இருந்தாலும் கூட லைக் மெனி சேலஞ்சஸை தாண்டி லைக் இப்போ நீங்கள் நினச்ச அந்த பர்சனை மேரேஜ் பண்ணணும், இல்லை நீங்கள் மேரீடாக இருந்தால் அந்த பர்சனோட ஃபாரெவராக வாழணும் அப்படின்னா இடையில நிறைய போராட்டங்களை தாண்டி தான் வரணும். இப்போ 2026 கொஞ்சம் ஃபேவர் பண்ணும், பண்ணாமலாம் இல்லை, கண்டிப்பாக ஃபேவர் பண்ணும். பட் ஆனால் அந்த 2026 சம் ஃபவுண்டேஷன் சம் ஸ்ட்ராங் திங் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராகவே நடக்கும். ஓகே, பட் ஆனாலும் கூட பைல் நம்பர் 3 நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஈவன் வைல் ரீடிங் கொடுக்குறப்போ கூட அந்த யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ், நிறைய டெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்க மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் ஒன்று நீங்க கிவ் அப் பண்றீங்க, இல்லை அவங்க கிவ் அப் பண்றாங்க. திடீர்னு வந்துட்டு இல்லை இது மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லை இது வந்து ஃபார்வரா கொண்டு போகணும், இது என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய மூட் ஸ்விங்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து காமிக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ரீடிங்லுமே யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸை ஹேண்டில் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே தனிப்பட்ட இண்டிவிஜுவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. தேங்க்யூ.